வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 19/5/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 4 மாத DADR அரியர் தொகை சார்ந்து ஜாக்பாட் நியூஸ் குறித்து தகவல் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி 2% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூடுதல் வருமான நன்மை பெறுவார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் ஊழியர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் முக்கியமான தொகை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதற்கு இந்த DA உயர்வு உதவும். இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வகிக்க முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலை நிவாரணத்தினை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடும் நுகர்வோர் விலை குறியீடு CPI அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பு கடந்த அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டது. இதனால் ஊழியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. 8வது ஊதிய குழு அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர் சங்கத்திடமிருந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2% DA உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசுகளும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது வழக்கம். இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில், எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சு நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதனால் பயன்பெறும் வகையில் 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படியினை உயர்த்தி வழங்க ஆணையிட்டிருக்கிறேன். இதனால் 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஒரு ஆண்டுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் நலனை கருத்தில் கொண்டு இதற்கான கூடுதல் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்யும். இவ்வாறு அவர் கூறியிருந்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு 4 மாத அரியர் DADR, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் சார்ந்த அறிவிப்பு மே மாதம் இறுதியில் வரும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.